அதாவது என்னோட யூடியூப் சேனலில் நான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் $1 கொடுத்துட்டாங்க. அதாவது $green கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் $1 கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. நான் வந்துட்டு ஒரு யூடியூபராக அந்த டைமில் நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னா, சரி ஓகே, ஷார்ட்ஸ் வீடியோவில் ஏதோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கண்டென்ட் ஏதாவது ஆட் பண்ணிட்டணும், அதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா $1 கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணேன், அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன். அதாவது யூடியூப்லேருந்து டெலிட் பண்ணிட்டேன். சரி, டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், எடிட்டிங்கில் போயிட்டு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதாவது என்னோட சேனலில் மறுபடியும் எனக்கு $1 கொடுத்துட்டாங்க. நாடா இது மறுபடியும் வந்து இதுக்கு முன்னாடி தான் எனக்கு $1 கொடுத்தாங்களே சரின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஷார்ட்ஸ் வீடியோவை எடிட் பண்ணி தான் நான் திரும்ப அப்லோட் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா $1 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மைண்ட் செட்டு குழப்பங்க, தலைவலியை எடுத்துக்கிச்சு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு $1 கொடுத்துட்டே இருக்கிறாங்களே, நம்ம எப்படி தான் வீடியோவை ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரி, மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், டெலிட் பண்ணிவிட்டு திருப்பணும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை ஷார்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாகவே நான் எடிட்டிங்கில் வந்துட்டு தூக்கிட்டு புதுசாக ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணி அதே மெத்தடு தான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு $1 கொடுத்துட்டாங்க. அந்த 2 ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் நீங்களே பாருங்கள், $1 கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 யூடியூபரும் எனக்கு இந்த பிரச்சனையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கிற $1 நான் மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே வீடியோவை அப்படியே கிளியர் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ $1 இப்போ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கிற $green பாருங்கள். 2 ஷார்ட்ஸ் வீடியோ தான். நான் டெலிட்லாம் பண்ணலை, எடிட் பண்ணி பார்த்தேன், வேலைக்கு ஆகல. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எனக்கு $green கொடுத்துட்டாங்க. அதை எப்படி நான் வர வச்சேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோ 2 அப்லோட் பண்ணேன். அதுக்கு எனக்கு $1 கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை எப்படி நான் கிளியர் பண்ணேன்னா, எல்லா யூடியூபரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணிங்கன்னா அதை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட் பண்ண பார்ப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்ல. நான் வந்துட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நான் அதாவது YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்லைன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு இது YT ஸ்டுடியோ ஆப்பில் தான் நான் கொடுப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோக்கு $1 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் குரோமில் போயிட்டு உங்களோட YT ஸ்டுடியோ உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்கள். காமனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டைட்டிலையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனும் டேகும் கொடுத்துட்டுங்களாலுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த $1 கிளியர் ஆகிடும். அந்த டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன் டேகு இது 3மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான வீடியோ தான், அதால் இதுக்கு வந்துட்டு $green கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்றாங்க. இது ஆக்சுவலாக எனக்கு 2-3 வீடியோவுக்கு இந்த பிரச்சனை வந்தது. நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணதால் எனக்கு $1 கொடுத்தவங்க உடனே $green ஆட்டோமேட்டிக்காக க்ரோமில் தான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆச்சு. ஆனால் YT ஸ்டுடியோ ஆப்பில் இதை நான் பண்ணதால் எனக்கு சுத்தமாக அப்டேட் ஆகலை. அதாவது $1 தான் இருந்துச்சுன்னா தான் எடிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அப்லோட் பண்ணி $1 வந்தாலும் நீங்கள் குரோமில் போயிட்டு உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு இதை நீங்கள் கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக $green அது சேஞ்சஸ் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரியல. அதால் என்ன பண்ணிடுறாங்க, வீடியோவை டெலிட் பண்ணிடுறாங்க. அதை டெலிட் பண்ணுறதால நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்ட்டுன்னு. அதை அப்லோட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக அப்லோட் ஆகும். அது நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா டெலிட் பண்ணுறது ஈஸி. அதால் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நிறையா யூடியூபருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.